இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்களால் தூங்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கப உடம்புக்காரங்களா இருக்கீங்க. கப உடம்புக்காரங்க எப்போவுமே குண்டாக தான் இருப்பாங்க. பெரிய முயற்சி எடுத்து ஒரு மாசத்துல 1 கிலோ எடையெல்லாம் கப உடம்புக்காரங்க குறைஞ்சாங்கன்னா, இட்ஸ் அ மிராக்கிள் தான் சொல்லணும். அப்போ உங்களோட எடை குறையறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. உங்க உடம்பு கப உடம்பா இருக்குன்னா, நீங்க என்ன வெயிட் லாஸ் புரோட்டோகால்க்குள்ள போனாலும் உங்களோட உடம்ப மாத்தவே முடியாது. கப உடம்புக்காரங்க யாரோட எடையும் நீங்க குறைக்கவே முடியாது. அன்லெஸ் யூ டூ சம் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். சரிங்களா? அப்ப அப்படி இருக்க நேரத்துல நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதோ, அல்லது நீங்க வந்து கஷாயங்கள குடிக்கிறதோ, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல உடம்புல இம்பேலன்ஸ கொண்டு வரும். தட் இம்பேலன்ஸ் கேன் லீட் டூ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லிவர் ஃபெயிலியர்லேருந்து இன்னைக்கு என்ன வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு இதையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு பெரிய கான்சிக்வென்சஸ் நான் பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு வந்து கன்சிஸ்டன்சி இல்லாம போகும்போது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பாடியோட ஷேப்லெஸ்ஸா மாறி போறத பார்க்குறேன். ஓகே. எஸ்பெஷலி விமன். ரொம்ப எடை 100 கிலோ இருக்காங்க, குறைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. உடம்பு வாதமா, பித்தமா, கபமான்னு பார்க்கறதில்ல. ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ப்ரோகிராம்குள்ள போறாங்க. இல்ல அவங்களே ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கை, கால் மட்டும் ஒல்லியாயிரும். தொப்பை மட்டும் பெருசாயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் ஒல்லியாகும். அவங்களோட பிரஸ்ட் மட்டும் ரொம்ப பெருசாயிரும். ஸோ அந்த மாரி ஷேப்லெஸ்ஸா பாடி போறது இன்னொரு பெரிய கான்சிக்வென்சஸா பார்க்குறேன்.